அபிராமி அந்தாதியில் ஒரு பத்தியத்தில் அபிராமி அந்தாதி ஒவ்வொன்றுமே என்னென்ன சுவையாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் மட்டும் பார்த்தோன்னா சுவாமியுடைய ஒரு க்ளோஸ் டிவோட்டி, நிஜமான பக்தர், அவருக்கோசம் எழுதினா மாதிரியே இருக்கும். அந்த அந்தாதி என்னென்னா, கன்னியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நன்னியது உன்னை, நயந்தோர் அவையத்து நான் முற்செய்த புண்ணியம் ஏது, என் அம்மே புவியேழையும் பூத்தவளே அப்படின்னு சொல்லியிருக்கார் அபிராம பட்டர். இப்போ நான் பேச போகிறவர் சதா சர்வகாலமும் சுவாமி சிந்தனையில், இன்ஃபேக்ட் பகவத்கீதையில் ஒரு பக்தி கர்மா ஞானத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கார் கிருஷ்ணன். துக்க சம்யோக வியோகம் யோகம் உச்சத்தே, சமத்துவம் யோகம் உச்சத்தே, யோக கர்மசு கோஷலம் அப்படின்ட்டு 3 டெஃபினிஷன். அதாவது ஃபஸ்ட்டு யோகா கர்மஸ்து கோஷலம்னா ஸ்கில் இன் ஆக்ஷன் இஸ் யோகா. அதாவது நான் எந்த செயலை செய்தாலும் சிறப்பாக செய்தால் அதுவே யோகமாகும் அப்படின்ட்டு. அது மாதிரி சமத்துவம் யோகம் உச்சத்தே, எனக்கு வர துன்பத்தையும் இன்பத்தையும் ஈக்குவலாக நான் பார்க்குறேன், அதுதான் சமத்துவம் யோகம் உச்சத்தே. துக்க சம்யோக வியோகம் யோகம் உச்சத்தே, கடவுளுடைய பக்தனாக இருந்தாலும் துக்கம் வராது இருக்காது. அதனால தானே குந்தி தேவி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எப்பவுமே எனக்கு கஷ்டம் கொடுங்கோ, அப்போ தான் எப்பவும் என்னை உங்களை நினச்சிட்டு இருக்க முடியும், நான் சந்தோஷமாக இருக்கும்போது நான் உங்களை நினச்சிக்க முடியல, அதனால் எனக்கு துக்கத்தை கொடுங்கன்னு வேண்டிண்டா. இதுதான் ஆக்சுவல் 3 டெஃபினேஷன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்ட்டு சுவாமி நிறைய வாட்டி நம்மளுக்கு சொல்லியிருக்கார். சுவாமி இந்த பக்தருக்கு எழுதின ஒரு லெட்டர் தெலுங்கில் தான் சுவாமி எழுதியிருக்கார். அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். இதுலேருந்தே சுவாமிக்கும் இந்த பர்டிகுலர் டிவோட்டிக்கும், அவருடைய பேரும் சுவாமியுடைய லெட்டர்லேயே வரதுனால அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ, அதாவது அவினாபாவ சம்பந்தம்ட்டு ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கிற பக்தியை பற்றி சுவாமி அடிக்கடி சொல்வார். இவா 2 பேருக்கும் அதே மாதிரி பக்தி தான். அவ்வளோ கிரேட் சோல். அந்த லெட்டருக்கு போகலாமா? என்னை காண வேண்டி ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடித்த சக்குபாயை நான் எப்போதும் மறப்பேனா, என்னை துதிப்பதே அன்றி வேறு எதுவும் அறியாத நந்தனாரை நான் மறப்பேனா, எப்போதும் என் சிந்தனையுடன் என்னை அடைய கண்ணீர் விட்டு கதறிய ராணி மீராபாயை எனது ஞாபகத்தில் எப்போதும் இருத்திக் கொள்ளாது இருப்பேனா, ராமா ராமா என்று எப்போதும் தெய்வப்பித்தால் திரிந்து கொண்டிருந்த கவி தியாகராஜரை நான் எப்போதாவது காக்கத் தவறியது உண்டா, ஓ ராமபிரம்மம், அதுதான் அவருடைய பேர், ஓ ராமபிரம்மம், இதையெல்லாம் செய்த சாயி அழுது கொண்டிருக்கும் உன்னை மறப்பேனா, எதற்காக எனது கிருபையை உனக்கு மறுப்பேன், நம்பிக்கை வை, சாயி உன்னை எப்போதும் காப்பான், ராமபிரம்மம் சாயி எப்போதும் உன்னை மறக்க மாட்டான், நீ காட்டிலோ மேகத்திலோ மலையிலோ கிராமத்திலோ நகரத்திலோ எங்கிருந்தாலும் பரவாயில்லை, சாயி உன்னை எப்போதும் மறக்க மாட்டான், உன் பாபா. இதை மாதிரி ஒரு சுவாமி ஐ திங்க் எந்த டிவோட்டிக்கும் இவ்வளோ பியூட்டிஃபுல். அஃப்கோர்ஸ் அவர் எழுதுறது எல்லாமே, அதாவது மதுராதிபத்தியன்னு சொன்ன மாதிரி எல்லா இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரேட் லெட்டர் கிடைச்ச பாக்கியம் ராமபிரம்மம் தான். இப்போ ராமபிரம்மத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிவோட்டி குழந்தை. எப்படிப்பட்ட குழந்தை? சுவாமியுடைய ஃபிசிக்கல் ஏஜ் 50 இருக்கும்போது இந்த ராமபிரம்மம் குழந்தைக்கு வயசு 75. ஏன் குழந்தை அப்படின்றோம்? நம்ம எல்லோரும் சொல்லுவோம் இல்லையா, குழந்தையும் தெய்வமும் மனத்தால் ஒன்று அப்படின்ட்டு. அவருடைய மனசு குழந்தை மனசு தான். எல்லாருக்கும் நல்லதே பண்ணணும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எந்த விகல்பமும் இருக்காது, ஒரு விருப்பு வெறுப்பு இருக்காது. அவரை பொறுத்த மட்டும் யாரையுமே வெறுக்க மாட்டார். எல்லாரும் சுவாமியுடைய குழந்தைகள், எல்லாரையும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சுவாமி கிட்ட நிறைய சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு எப்போவுமே ஏங்கின்னு இருக்க மனசு. இன்ஃபேக்ட் சுவாமி சில சமயத்தில் எங்கள் மேலே கோவப்படும் போது, என் மேலே கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கோவத்தில் இருக்காருன்னா என்ன மூஞ்சை பார்க்க மாட்டார், என்னோட பேச மாட்டார். அந்த தாபம் எங்களுக்கு ஜாஸ்தி ஆகும்போது ராமபிரம்மம் தான் எங்களை கன்சோல் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஆக்சுவலி இந்த இதை அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்வோம். அதாவது சுவாமிகிட்ட க்ளோஸாக இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு பீரியட், சுவாமி நம்ம மூஞ்சை பார்க்காத, நம்மளை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணி இது பண்ணும்போது அது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் பேர் பண்ணுறது. அந்த நேரத்தில் வேறு யாரும் நம்மளை பற்றி சுவாமிகிட்ட பேச மாட்டான். ஏன்னா சுவாமி கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுவார்ன்ட்டு அவள் நினைப்பு. ஆனால் ராமபிரம்மம் அப்படி கிடையாது. போயிட்டு சுவாமி காலை பிடிச்சி நம்மளுக்கோசம் அழுவார். சுவாமி ரொம்ப ரொம்ப நல்ல பையன் சுவாமி, அவன் நீங்கள் இப்படி அவனை டார்ச்சர் பண்ணுறீங்களே சுவாமிட்டு டைரெக்டாக சுவாமிகிட்ட சொல்லி அவரும் அழுவார். அதாவது இது சும்மா சொல்கிறதுக்கிட்ட இல்லை, அந்த உணர்வு பூர்வமாக சொல்லி அவர் கண்ணில் அப்படியே ஜலம் அதனால் கூட சுவாமி நிறைய பசங்களை மன்னித்து ஏற்றுண்டு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்டவர் தனக்காக என்றைக்குமே இருந்தது கிடையாது. அந்த 75 வயசு குழந்தைக்கு ஹை சுகர், ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருந்தது. அவருடைய டியூட்டி என்னென்னா,
பிருந்தாவனத்தில் சுவாமியுடைய ஃபீல்ட்ஸ், இந்த டோட்டல் பிருந்தாவனம், அந்த பிருந்தாவன் ஆசிரம சம்பந்தப்பட்ட எல்லா இதுக்கும் அவர் தான் நிர்வாகி. அவர் தான் அதை பார்த்துக்கணும். எந்த வேலை இருந்தாலும் சுவாமி அவரை கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணு, அந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆக்சுவலி இல்லிட்ரேட், அதாவது படிப்பறிவுலாம் ரொம்ப கிடையாது. முதல்ல சுவாமிக்கிட்ட வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு டொபாக்கோ மர்ஜென்ட்டாக இருந்தார். அதில் நிறைய நஷ்டம் வந்தது. ஆனாலும் சுவாமியுடைய நம்பிக்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்ட பிறகு 1952 என்னமோ சுவாமி வந்து நீ பிருந்தாவனத்துக்கு வந்துடுவோம் ஃபேமிலியோடு அப்படின்ட்டு. பிருந்தாவனம் 1952 1962 நினைக்கிறேன். அந்த இயர் சுவாமி வந்து அவரை வந்து நீ பிருந்தாவனத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். எது எடுத்தாலும் ராமபிரம்மம். இந்த ராமபிரம்மமுடைய கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் என்னென்னா, சுவாமி பிருந்தாவனத்தில் இருக்கும்போது கார்த்தால் எழுந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு நமஸ்காரம் ராமபிரம்மமுக்கு தான். அப்புறம் தான் நாங்கள்லாம் போய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுவாமி சேரில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு கிட்ட போய் சுவாமியுடைய நமஸ்காரம் எடுத்துக்கிறது ராமபிரம்மம். அது அவருடைய ப்ரிவிலேஜ். சுவாமியோடு தான் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்லாம் சாப்பிடுவார். இன்னொரு கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் அவருக்கு என்னென்னா, இந்த ஃபார்ச்சூன் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடச்சது இல்லை, அவர் ஒருத்தருக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ்லி கிடச்சிது. சுவாமி வந்து நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கெஸ்ட்டெல்லாம் போயிட்ட பிறகு பெட்ரூம் போயிட்டு சுவாமி வந்து பர்ஃபெக்ட் எல்லாத்துலேயுமே. அவர் 10 நிமிஷம் அங்கேயே நடப்பார். சுவாமி இந்த பெட்ரூம், சின்ன பெட்ரூம், அதிலேயே நடப்பார். நடந்துட்டு படுத்துட்ட பிறகு ராம்பிரம்மம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போவார். சுவாமிக்கு பாத சேவையெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட் பர்சன் டு சி சுவாமி அவர் தான். அந்த 75 வயசு குழந்தை தான் அப்போது, அதாவது சுவாமி 50 இயர்ஸ் இருக்கும்போது அவர் போவார். நல்ல நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு ராமபிரம்மம் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டார்னா என்ன அர்த்தம்னா சுவாமி படத்துக்கு போயிட்டார் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாத நமஸ்காரம் அவருக்கு தான். கடைசியாக அந்த நாள் சுவாமியை ஃபிசிக்கலாக பார்க்குறது. ஏன்னா சுவாமி சுற்றிகிட்டே இருப்பார், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எல்லா இடத்தையும் போயிட்டு இருப்பார். ஆனால் அந்த ஸ்தூல சரீரத்துக்கு லாஸ்ட்டாக பார்க்குற பாக்கியம் அவருக்கு தான் அந்த பர்டிகுலர் டேக்கு. அடுத்த நாள் கண்டினியூ ஆகும், அதுக்கு அடுத்த நாள் கண்டினியூ ஆகும், இப்படியே போயிட்டுருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி டெலிஃபோன் இது நான் சொல்கிறது வந்து 1976லேருந்து 82 இந்த பீரியட். புட்டபர்த்தி காலேஜ் அப்போ வரல. எங்கள் காலேஜே ஸ்ரீ சத்யசாய் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் காலேஜ்ட்டு பெங்களூர் யூனிவர்சிட்டி கீழே இருந்தது. சத்யசாய் யூனிவர்சிட்டி அப்போ கிடையாது. அங்கே ஒன்லி டிகிரி மட்டும் தான் படிப்பு இருந்தது. ஸோ சுவாமி அவருடைய அபரித கருணையில் அந்த டிகிரி முடித்த சில பசங்களை மாத்திரம் நீங்கள் போய் பெங்களூர் யூனிவர்சிட்டியில் போய் எம்காம், எம்எஸ்சிலாம் பண்ணுங்கள், ஆனால் நம்ம ஹாஸ்டல்லே தங்கிக்கோங்க அப்படின்ட்டு பர்மிஷன் கொடுத்துருந்தார். அவங்க வந்து தங்குவாங்க. இந்த ராதாகிருஷ்ணா அவரை பற்றி நேற்று பேசணும் இல்லையா, அவருடைய பேட்ச்மேட்ஸ் இவாள்லாம் ஒரு 7-8 பேர் இருப்பாள். அவளுக்கு என்ன ஒரு கிரேட் ப்ரிவிலேஜ்னால், நான் நேற்று சொன்ன மாதிரி சுவாமியுடைய பெட்ரூமுக்கும் டைனிங் ஹாலுக்கும் ஒரு தாழ்வாரம் மாதிரி ஒன்று போகும், ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கிற தாழ்வாரம். அவள் வந்து டெய்லி ராத்திரி அங்கே படுத்துக்கலாம். அதுதான் அவளுடைய கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன். அந்த காலத்தில் பிருந்தாவனத்துலேருந்து பெங்களூர் யூனிவர்சிட்டி போனோன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா ரோட்ஸ் நேரோ ரோட்ஸ், ரொம்ப பம்பி ரோட்ஸாக இருக்கும். பஸ்ஸை பிடிச்சி அவள் போயிட்டு கார்த்தால வந்து சுவாமி கீழே வரத்துக்கு முன்னாடியே அவள் போய் தான் ஆகணும். சாயங்காலம் பை த டைம் அவள் வரத்துக்கு லேட்டாகி சுவாமி மேலே போயிடுவார். அப்பப்போ அவளை சுவாமி மேலே கூப்பிடுவார். அதனால் ரொம்ப டயரிங் ஜாபாக இருக்கும் இந்த பசங்களுக்கெலாம். ஒரு சண்டே நார்மலி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு நாள் தானே ரிலாக்ஸேஷன். ஏன்னா சுவாமியுடைய குழந்தைகள் காலேஜ்லாம் பங்க் பண்ணாது. அதனால் ரெகுலராக காலேஜ் போயிட்டு வருது, இதெல்லாம் இருக்கும்போது சண்டே மாத்திரவா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிப்பாள். காத்தால ஒரு 8-9 மணிக்கெல்லாம் ஹாஸ்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த மேலே போய் ஜம்முன்னு படுத்துன்னு தூங்கிடுவாள். ஏன்னா அவ்வளோ உடல் உபாதை அதெல்லாம் இருக்கும். அது மாதிரி எல்லோரும் படுத்துட்டுருக்கா. சுவாமி பிருந்தாவனத்தில் இல்லை. அப்போது சுவாமி பிருந்தாவனத்தில் இருந்தால் படுத்துக்க மாட்டா. சுவாமி புட்டபர்த்தியில் இருக்கிறதுனால அவள் எல்லோரும் அங்கே படுத்துட்டு இருந்தா. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோனோ இந்த டெலிகிராம் சர்வீஸ் இருந்தது. ஆனால் எப்படிப்பட்ட டெலிகிராம் சர்வீஸ்னால், இப்போ சுவாமி புட்டபர்த்திலேருந்து புறப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்க, உடனே குடும்பராவுக்கார் வந்து ராம்பிரம்மமுக்கு ஒரு தந்தி அனுப்புவார், இந்த மாதிரி சுவாமி புறப்பட்டுட்டார் அப்படின்ட்டு. அது இங்கே சுவாமி வந்து சேர்ந்து ஒரு 10 நாள் கழிச்சு அந்த டெலிகிராம் நம்மளுக்கு வந்து சேரும். ஏன்னா ஏன்னா இது வில்லேஜாக தானே புட்டபர்த்தி இருந்தது, அவரே புக்கப்பட்டினத்துக்கு போய் ஒரு டெலிகிராம் கொடுக்கணும், அவ்வளோ லேட் ஆகும். அதனால் எங்களுக்கு வந்து இந்த ராதாகிருஷ்ணா அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வருவார். எங்களுக்கோசரம் கேட்குற மாதிரி ஒரு சங்கீத பாஷை இருக்குது. அந்த ஹார்ன் அப்படி அமுக்கும்போது நாங்கள்லாம் காலேஜ்லேருந்து இப்படி ஓடி வந்துடுவோம் சுவாமி வருவார்னு தெரிஞ்சுட்டு. சில சமயம் அதனால் நிறைய வாட்டி சுவாமியுடைய வரதே எங்களுக்கு தெரியாது, திடீர்னு வந்திருப்பார். சில சமயம் ரொம்ப சர்ப்ரைஸாக புறப்படுறதுனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி வந்துட்டு நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபோனில் சுவாமி ஹிம்செல்ஃப் டசன், சுவாமிக்கே தெரியாது எப்போ டெல்லிக்கு போகிறாரு அப்படின்ட்டு, அவருடைய ப்ரோக்ராம் அவருக்கே தெரியாதுன்ட்டு சொல்லுவார் இல்லையா. அது மாதிரி அவர் வந்துட்டார், சுவாமி திடீர்னு வந்துட்டார். அவசர அவசரமாக கதவெல்லாம் திறந்தோம். இந்த பசங்களுக்கும் தெரியாது. மேலே ஒரு 11 மணி சண்டே அன்றைக்கி வந்துட்டார். அவள்லாம் படுத்துன்னு இருக்கா மேலே, நல்லா தூங்கிட்டு கொரட்டை விட்டுன்னு தூங்கிட்டு இருக்கா. சுவாமி வந்து எல்லோரும் எழுப்பி, ரொம்ப பெங்களூர்லேயும் அந்த சமயத்தில் ஹாட்டாக இருந்தது, அதனால் அவளுக்கு பனியன் தான் போட்டுட்டு படுத்துட்டு இருந்தா.
அவளெல்லாம் எழுப்பி அவளுக்கு பிரசாதெல்லாம் கொடுத்து அவளுக்கு நமஸ்காரம்லாம் கொடுத்து அவளோட சந்தோஷமாக பேசி அவளை கீழே அனுப்பிச்சிட்ட பிறகு ராமபிரம்மம் அப்போ வந்து சுவாமியுடைய ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோகுலத்தில் இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் அந்த புல்லெல்லாம் வெட்டுற வேலையை பார்த்துட்டு இருந்தார். அவர் தான் மேற்பார்வை பார்ப்பார். அதை சுவாமி வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே கடன்ட்டு சுவாமியை பார்க்குறதுக்கு அவர் வரார். இந்த பிருந்தாவனத்தில் சுவாமி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த டிவோட்டீஸ் நாங்கள்லாம் அப்படி இருப்போம். அந்த 18 படி இருக்குது. அது ஒரு ஸ்பைரல் படி ஃபஸ்ட்டு படியிலேருந்து அப்படியே இறங்கின்னு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் 5-6 படி கீழேருந்து பார்க்க முடியாது. இவர் மேலே ஏற போகும்போது சுவாமி வந்து ராம்பிரம்மத்தை மேலே வராதுன்னு சொல்லிவிடு அப்படின்ட்டார். எல்லாருக்கும் ஒரு ஷாக். ஏன்னா ராம்பிரம்மம் தான் ரைட் ராயல். ராமபிரம்மத்துடைய இன்னொரு கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் என்னென்னா, இப்போ புட்டபர்த்திலேருந்து யார் வந்தாலும் அவள் சுவாமி, அதாவது க்ளோஸாக இருக்கிறவா வந்தாலும் சுவாமிகிட்ட சொல்லிட்டு தான் மேலே வர முடியும். ஆனால் ராமபிரம்மம் பிருந்தாவனத்துலேருந்து புட்டபர்த்திக்கு வந்தால் கூட டைரக்ட் என்ட்ரி. எல்லா இடத்துலையும் சுவாமியுடைய இதில் ராமபிரம்மம் வந்திருக்கேன் சொல்லு சுவாமிகிட்ட அப்படிலாம் கிடையாது. டைரெக்டாக எங்கோட போகலாம். அதே பிருந்தாவனத்தில் என்ன பாக்கியமோ இங்கே புட்டபர்த்தியிலே அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதாவது ராத்திரி லாஸ்ட்டு சுவாமியை பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு நமஸ்காரம் அவருக்கு தான். அது அவருடைய ப்ரிவிலேஜ். அது ராமபிரம்மம் கிட்ட சொல்லிவிட்டு மேலே வர வேண்டான்னு சொல்லிவிடு அப்படின்ட்டார். ஸோ என்ன சொல்கிறது, சுவாமி சொல்லிட்ட பிறகு நம்ம சொல்லி தானே. தாத்தகாரு, நாங்கள்லாம் தாத்தகாரு தான் கும்பிடுவோம். அவரை தாத்தகாரு சுவாமி ராவுதுன்னு చెప్పారు. அதாவது சாமி உங்களை மேலே வர வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு டக்குன்னு ஒரு ஷாக். என்னடா அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி ஏன்னா அவள்லாம் ஞானி, வேறு லெவல் அவள்லாம். சரி ஏதோ இருக்கும் ரீசன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கார். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3ஆவது நாள் வந்து கண்ணா முன்னான்ட்டு அவரை திட்டார் ராமபிரம்மத்தை. நான் வந்து உன்னை இந்த பில்டிங் பார்த்துக்க சொன்னேன், நீ என்ன பண்ணுற, இதை லாட்ஜ் மாதிரி வச்சுருக்க, நான் வரேன் 10 ஸ்டூடெண்ட்ஸ் படுத்துட்டுருக்கா, இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியா அப்படின்னு அவருக்கு எதுவுமே புரியல. இவராக அந்த பசங்க படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது சுவாமி சொன்னால், சுவாமி குழந்தைகள் எல்லாருமே சுவாமி சொன்னதுனால அவள் படுத்துக்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். இன்னும் கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு போயிட்டார் சுவாமி. ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கோ, யாருக்கு ஃபஸ்ட்டு நமஸ்காரமோ, யார் அடிக்கடி யாருடைய பேரை சுவாமி உச்சரிப்பாரோ, சுவாமியே உச்சரிப்பாரோ, அதை தவிர்த்து சுவாமியோட பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் சாப்பிடுவாரோ, யாருக்கு ஒரே ப்ரிவிலேஜ் சுவாமியுடைய பாதத்தை அமுக்கிறது லாஸ்ட் பர்சன், ஆஸ் அ லாஸ்ட் பர்சன் ஃபார் தட் டே, அவருக்கு எல்லாம் ஒரே செகண்டில் எல்லாம் போயிட்டு வருது. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அந்த தாபம் அவருக்கு ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அவர் வந்து சரி, ஆனால் அவர் ஒரு பெரிய ஞானி. ஆனாலும் அந்த ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டியை என்ஜாய் பண்ணிட்ட பிறகு அந்த புஷ் பண்ணான்னா அது தாங்கிறது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஏன்னா எங்களுக்கே திடீர்னு எங்கள் மேலே கோவம் வந்து 2-3 நாள் சுவாமி பேசலனாலே அந்த இது இருக்கும்போது அவ்வளோ க்ளோஸாக சுவாமிக்கிட்ட இருந்தவருக்கு சடனாக அவர் சுவாமி கீழே தரிசனத்துக்கு வரும்போது அவர் மூஞ்சை பார்த்தாலே ஏதோ மாதிரி ஒரு ரொம்ப இதோ வச்சு, ஐயா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் ஒன்று. அதை மாதிரி பெரிய ஆக்டர், பயங்கர ஆக்டர் சுவாமி, அதை மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுட்டு நீலாம் எனத்துக்கு பிறந்த அப்படின்ட்டு ஒரு கேவலமான லுக்கை கொடுத்து அவரை இன்னும் நல்லா டார்ச்சர் பண்ணிட்டுருக்கார். இந்த பசங்கள்லாம் சாரி தாத்தகாரோ, எங்களால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு, ரொம்ப சாரினா, இல்லைப்பா சுவாமி எது பண்ணாலும் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும், நம்மளுக்கு தெரியல அப்படின்னு வெளியில் சொன்னாலும் உள்ள அந்த அழுக அந்த தாபம் ஏறிண்டே இருக்குது. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு வாரம் 10 நாள் ஆயிருக்கும். அதுக்கு மேலே அவரால் தாங்க முடியல. அங்கே இருக்க ஒரு லெக்சரர், அந்த லெக்சரரும் அடிக்கடி எப்பவுமே மேலே போகலாம், அவரை கூப்பிட்டார். சுவாமிகிட்ட சொல்லிவிடு, எனக்கு இந்த சாயி வேண்டாம், இந்த சுவாமி வேண்டாம், நான் என்னுடைய குண்டூருக்கு போகிறேன், அங்கே என்னுடைய சுவாமியோட, அங்கே அதான் அந்த பியூட்டி பாருங்க, என்னுடைய சுவாமியோட 24 மணி நேரம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பேன். இந்த சுவாமி என்ன, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் இது மாதிரி பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறார், போய் சொல்லிவிடு அப்படின்ட்டார். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா நான் இந்த இடம் அந்த ஸ்பைரல் ஸ்டெப் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த முனையில் நான் நின்றுட்டுருக்கேன். என்னால் சுவாமியும் பார்க்க முடியும். சுவாமி வந்து அதை தாண்டி கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி ஒரு பெரிய சோஃபா இருக்கும் சுவாமிக்கு, அதில் தான் உட்காந்துப்பார். நீ போய் சொல்லிவிடு அப்படின்ட்டு இவர் சொல்கிறத என்னால் கேட்க முடிஞ்சது. ஏன்னா ராமபிரம்மம் கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லிவிட்டு, தாத்தகாரு அதை பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்லுங்கன்னா அவர் அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதை வந்து எங்கள் காலேஜ் மட்டும் கேட்கும், அவ்வளோ பூமிங் வாய்ஸ் வருது. ஏன்னா வெகுளி டு த கோர், ஆனால் வெரி எஃபிஷியன்ட். யோகா கர்மசு கோஷலம், எந்த வேலை கொடுத்தாலும் சுவாமியுடைய வேலை முடிச்சுடுவார். அவ்வளோ கிரேட் சோல் அவர். அந்த ஸ்ட்ரென்த் சுவாமி பார்த்துப்பாருன்ற திருட நம்பிக்கை அவருது. ஸோ இவர் மேலே போய்ட்டு சுவாமி அப்படின்றார். ஏமி அப்படின்ட்டு அதை எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா, எல்லாம் அறிந்தவள் இல்லையாவோ, எங்களெல்லாம் பார்த்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு புன் சிரிப்பு, ரொம்ப அழகான சிரிப்பு கொடுத்தார். அந்த சிரிப்புடைய அர்த்தம் அப்போ புரியல. சரி ஏதோ ஒன்று நடக்க போகிறதுன்றது மட்டும் தெரியாது, ஒரு புன் சிரிப்பு. சுவாமி இப்படி சொல்கிறார், சுவாமி நீங்கள் கூப்பிடலைன்னா அவர் வீட்டுக்கு போயிடுறாரா, அது உங்கள்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா. சரி ரம்மன்னு செப்பு, இது தெலுங்கு தெரிஞ்ச வாழ்க்கோசரம் அந்த தெலுங்குலேயும் நான் சொல்கிறேன், அப்புறம் அதுக்கு உங்களுக்கு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ரம்மன்னு செப்பு அப்படின்றார். மறுபடியும் எங்களெல்லாம் பார்த்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்மைல், உங்களுக்கெல்லாம் ஒரு லெசன் இன்றைக்கி இருக்குது பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல். அவர் வரார் கீழே.
சுவாமி மிம்மல்னி பைக்கு பிள்ளை அவங்கள மேலே கூப்பிட்றாரு. நான் சுவாமிகிட்ட இதை மாத்திரம் நான் தெலுங்கு சொல்கிறேன். நான் டெய்லி மேலே வரலாமான்னு கேட்டு சொல்லு. இவருக்கு அந்த தாபம், அதாவது அவர் நல்ல சப்பி, நீங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் அவரது பார்த்துருப்பேன். அவர் ஃபேஸே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் அதாவது அந்த தேஜஸ் இருக்கும். கண்ணிலெல்லாம் அப்படியே அந்த லிட்டர் கணக்கில் அந்த கண்ணீர் தேங்கின்னு இருக்குது. அதை வெளியில் விடாத இது பண்ணிட்டு இருக்கார். இப்படி லைட்டாக தொட்டாலே போதும் கங்கை மாதிரி பிரவாகம் ஆகிடும். அந்த மாதிரி ஃபீலிங்கில் அவர் இருக்கார். இருக்கும்போது டெய்லி பைக்கரா வச்சா செப்பு, நான் டெய்லி மேலே வரலாமான்னு கேட்டு சொல்லு, இல்லைன்னா நான் போகிறேன்னு சொல்லிவிடு அப்படின்றார். பக்தருக்கும் நிஜம் சுவாமிகிட்ட யாராவது இப்படி கமாண்டிங்காக பேச முடியுமான்றது யோசிச்சு பாருங்க. பேசலாம். நம்மளுக்கு அந்த பியூர் பக்தி, ராமபிரம்மம் மாதிரி அந்த பியூர் பக்தி இருந்தால் கட்டாயம் நம்மளால் பேச முடியும். இவர் வரார் மேலே. வந்துட்டு பிறகு சுவாமி எப்பவும் மேலே வரலாமான்னு கேட்குறாரு சுவாமிகிட்ட. ரம்மன் செப்பு, சரி சொல்லு, எப்பவும் ஒன்றாலும் வரலாம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் கீழே வர்றார். கீழே வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் அப்படின்றாரு. சுவாமி பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு. டெய்லி சுவாமிகிட்ட போன் செய்ய வச்சா அடுகு. 75 வயசு இல்லையா, அப்போ 77 வயசு இருக்கும். இது என்ன 1978 என்னமோ நடந்தது. மேலே சொல்கிறார் சுவாமி, உங்களோடையே ரெகுலராக சாப்பிட்லாமான்னு கேட்குறாரு சுவாமி. செப்பு சுவாமி தனியாக அன்னி செய்ய வச்சு அப்படின்ட்டு கீழே வர்றார். டெய்லி ஃபஸ்ட்டு நமஸ்காரம் నాకు ఉందా లేదా అడుగు. ఏరు స్వామి ఫస్ట్ నమస్కారం ఇచ్చేసాను అని చెప్పు. వరారు. డெய்லி பாதசேவா ராத்திரி சுவாமி ரூமில் நின்று செய்ய வச்சான்னு அடுகு. இது எல்லாத்தையும் நான் கொடுத்தா பகவானே நான் உன்னோட இருக்கேன், இல்லைன்னா என் பகவானோட நான் குண்டூருக்கு போயிடுறேன். அது ஆனால் இங்கே என்ன முக்கியம்னா, இது பகவானுக்கு எதிராக பேசுறதுன்ட்டு இல்லை, அந்த பக்தி எனக்கு இப்படி ஆயிடுத்தே, என் சாயிக்கு என்னால் சர்வீஸ் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த குழந்தைத்தனமான, அதாவது படித்தவாளாக முட்டாள்னு நினைக்கிறேன். அவர் படிக்காதவர், ஆனால் ஞானிக்கும் ஞானியவர். போயிட்ட பிறகு இவர் இந்த லெக்சரருக்கு நல்ல எக்ஸசைஸ், 18 படி மேலே ஏறது இறங்கிறது ஒரு 7-8 வாட்டி அவருடைய எல்லாத்தையும் என்னென்ன அவர் விட்டாரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் పోయిట பிறகு சுவாமிக்கே ஒரு நிமிஷத்தில் ఆయనకి ఏమేమి కావాలో అన్నీ తీసుకోమని చెప్పు, என்னென்ன அவனுக்கு வேணுமோ எல்லாம் சுவாமி கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாதிரி நடக்கும்போதும் எங்களெல்லாம் பார்த்து ஒரு சிரிப்பார். மேலே ஏறி வரார். இதெல்லாம் கேட்டுட்ட பிறகு அந்த ஆக்ரோஷம் சொல்ல மாட்டேன், அந்த விரக தாபம், அந்த தாபம் இவ்வளோ நாள் நம்மளோட சுவாமிகிட்ட இருக்க முடியலையே, சுவாமியுடைய சர்வீஸ் பண்ண முடியலையே, சுவாமியுடைய நமஸ்காரம் இல்லையே, சுவாமியுடைய வேலைகள்லாம் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு அப்படி ஏறுறார். அப்படி அது நல்ல ஃபேட்டாக இருப்பார் சொன்ன இல்லையா, அப்படி ஏறும்போது அப்படின்ட்டு மூச்சு வருது. அப்படி ஏறி உள்ள சுவாமியை பார்த்தார். ஓன்னு ஒரு கத்தல், அப்படியே போய் பாதத்தை பிடிச்சிண்டு சாம அப்படியே அழுது சுவாமி பாதத்தில் ஃபுல்லாக கால் நல்லா நனைஞ்சிருது. ஆனால் சுவாமியை சும்மா விடலவர். நீ எந்தக்கோசரம் வீட்டில் చేసావు சுவாமி, நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம் சுவாமி, நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு சுவாமி. கடவுள்கிட்ட சொல்கிறார் பக்தர், கடவுள் எந்த தப்புமே பண்ண மாட்டார், அவருக்கு நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு சுவாமி. வெய் தள்ளின்னு சொல்கிறீங்கள, அதாவது நீங்கள் வந்து 1000 மதர் சொல்கிறீங்களே, இதுதான் 1000 மதருக்கு அழகா? சொல்லுங்க சுவாமி, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் தானே பர்மிஷன் கொடுத்தீங்க அந்த பசங்களுக்கு, அவங்க படுத்துனது தப்புனா நான் பர்மிஷன் கொடுத்தா அவங்க படுத்துட்டா தப்பு. கொடுத்த பர்மிஷன் நீங்கள் கொடுத்த பர்மிஷன் அவங்க படுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்குது சுவாமி அப்படின்ட்டு ஓன்னு ஒரு அழுக, அந்த ஏக்கம், அந்த தாபம் அதெல்லாம் போய் அப்படியே காலில் அப்படியே பிடிச்சிட்டு கேவி அழறார். அது ஒன்று சுவாமியுடைய ரெஸ்பான்ஸ். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் சொல்லிவிட்டு அப்படி தலையை தூக்கும் போதும் அட்லக்காது ராம் பிரம்மம் இதை தவிர்த்து வேறு எதுவும் பகவான் கடவுளுடைய செய்திகள் நம்மளுக்கு புரியாது. ஏன் அப்படி பண்ணுறார் எது அப்படின்றலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அட்லக்காது ராம பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சுற்றி இருக்கிற எல்லார் கண்ணிலையும் ஜலம் அவர் அழுகிறத பார்த்து நாகமத்துரு அழ சுவாமியுடைய 2 கண்ணில் இது அப்படியே கேவி சுவாமியை நீங்கள் எழுதார். அழலை, அந்த பக்தியின் வெளிப்பாடுனுடைய அதனுடைய இது அப்படி நம்மளாம் சுவாமி இப்படி கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். அட்லக்காது ராம் பிரம்மம்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஃபுல் கை பனியன்லாம் போட்டு ஷர்ட்டில் ஒயிட் ஷர்ட்லாம் போட்டுட்டா பனியன்லாம் போட்டுக்கோங்க. நல்ல அந்த ஷர்ட்டும் பனியனையும் அப்படி தூக்கி அவர் நல்ல எஃப்டி பாடி, நளினமாக அந்த சாயிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றதை இன்னும் பசங்களோட எப்படிலாம் விளையாடினார்ன்றதை பார்க்கலாம். அவரை தூக்கி தன்னுடைய மடியில் வச்சுட்டு, அவரெல்லாம் என்னால் சத்தியமாக அவரை தொட்டு தூக்கலாம் முடியவே முடியாது, அவ்வளோ ஏஃப்டியாக இருப்பார் ராம் பிரம்மம். அவரை தூக்கி மடியில் வச்சுட்டு இப்படி பண்ணி இவ்வளோ விபூதி க்ரியேட் பண்ணி அவர் முதுகிலெல்லாம் தடவி స్వామి ఏం చేస్తే ఏదో ఒక సిగ్నిఫికెన్స్ ఉంటుంది రామ్ బ్రహ్మం నీకు తెలియకుండా పోవచ్చు. எங்களுக்கு தெரிஞ்சது மீனிங் இதுதான் பக்தி.
நீ ஏன் எனக்கு அவர் வந்து பொருளோ பொண்ணோ எதுவும் கேட்கல, உங்ககிட்ட நான் சேவை பண்ணாத என்னை விட்டுட்டியே அப்படின்ற அந்த தாபத்தின் வெளிப்பாடு அன்றைக்கி எங்களெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் ஒரு செகண்ட் தான் சுவாமிக்கு எந்த எமோஷன் இருந்தாலும் ஒரு செகண்ட் அவ்வளோ இதுவானாலும் அப்படி எல்லோரும் அப்படி திரும்பி பார்த்துட்டு இதே பக்திரா இதே பக்திரா அப்படின்ட்டு சுவாமி சொல்லி 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 எல்லார்கிட்டையும் மறுபடியும் அதான் அந்த சுவாமி சொன்னேன் இல்லையா, நம்ம குழந்தைங்கள் ஒரு பாபா பிளாக் ஷிப் சொன்னா எப்படி பண்ணுறதோ அதே மாதிரி தான் எல்லோரும் ராமபிரம்மம் ఎంత பக்தி தெலுசா எனக்கு அப்படின்ட்டு ஒரு 4-5 நாள் அதே புராணம் தான், ராமபிரம்மத்தை பற்றி தான். ராமபிரம்மத்துடைய கிரேட்னஸ் என்னென்னா, அவர் சுவாமி பெட்ரூம் போயிட்டு படுத்துட்ட பிறகு கிச்சன் போவார். நான் சொன்னேன் இல்லையா, நிறைய ஐஸ்கிரீம் இருக்கும், பழங்கள் இருக்கும், சுவாமி எதுவும் சாப்பிட மாட்டார். இவர் 2 கையில் இப்படி அள்ளிப்பார். நல்ல திடாத்காரமான உடம்பு அப்படி இருக்கும். கீழே வரும்போது ஸ்வீட்டு கீட்டெல்லாம் இருக்கும். எடுத்துகிட்டு சுவாமி பிரசாதம் பட்கோ, சுவாமி பிரசாதம் பட்கோன்ட்டு. அவருக்கு விஐபியும் ஒன்று தான், விஓபியும் ஒன்று தான். அதாவது வெரி ஆர்டினரி பர்சனும் ஒன்று தான், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒன்று தான். அப்படி லைனில் இருக்கும்போது அந்த விஐபி எங்கே இருக்காண்டு வாங்க 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 இந்தாங்க பிரசாதம் அப்படின்னு கொடுக்க மாட்டார். அதே லைனில் பட்கோ சுவாமி பிரசாதம் ரா தின்றா, சுவாமி பிரசாதம் ரா தின்றான்ட்டு எல்லாருக்கும் அதே ஈக்குவல். அது அந்த சமத்துவம் யோக முச்சத்தையுடைய ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ராமபிரம்மம் தான். என்னுடைய கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் ஒன்று கடவுள்கிட்டே வந்தது. ஃபிசிக்கல் நம்ம எல்லாருடைய கிரேட் குட் ஃபார்ச்சூன். இன்ஃபேக்ட் இந்த கதையிலேருந்து ஒரு சின்ன டீவியேஷன் போகலாம் அப்படின்னா, ஒரு நாள் சுவாமி திரை பிருந்தாவனத்தில் நான் அப்போ இல்லை, இந்த பசங்க எனக்கு சொன்னது. பசங்களை பார்த்து சுவாமி பாய்ஸ் என்னுடைய கிரேட்டஸ்ட் மிராக்கிள் நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சுவாமி கேட்டாராம். ஒரு பையன் சொன்னா சுவாமி அந்த விபூதி அபிஷேகம் ஷிரடி சாய்பாபாவுக்கு பண்ணுறது. இன்னொரு பையன் இல்லை அப்படின்னாராம். இன்னொரு பையனை சொன்னால் நீங்கள் அப்படியே கையை சுற்றி நிறைய திங்ஸ்லாம் வர வச்சு கொடுக்குறீங்களா சுவாமி, அதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் மிராக்கிள் இல்லை அப்படின்னாராம். நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க சுவாமி, இல்லை. லைஃபே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேள் சுவாமி, இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் இல்லைன்னு சொல்லும்போதே சுவாமி இப்படி கையை இப்படி வச்சுட்டு இருந்தாராம். சுவாமி கையை இப்படி வச்சுட்டு இருக்கவே எல்லாருக்கும் ஏதோ ஒரு க்யூரியாசிட்டி, ஏதோ சாமி பண்ண போகிறாருன்ட்டு. இப்போ இந்த ப்ரெசன்ட் ஷிரடி சாய் அவதாரத்துக்கும் சத்யசாய் அவதாரத்துக்கும் அந்த கேப்பில் எவ்வளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி இந்த இடத்துல ஒன்று நடக்கிறதுனா அது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். சுவாமி என்னென்ன பண்ணார்றது ஒரே செகண்டில் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ தான் சுவாமி சொன்னாராம், நான் இந்த கையை இப்படி திறந்தேன்னா இந்த ஃபுல் வேர்ல்டு என் கால் கிட்டே வந்துடும். நான் உங்களுக்கெல்லாம் நல்ல சான்ஸ் கொடுக்கணுன்ட்டு வெறும் என்ன இப்போது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா உலகத்தில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷனில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவை எவ்வளோ பேர் பார்த்துருப்பா, அவர் கடவுள்னு எவ்வளோ பேருக்கு தெரியும், அவரை வந்து தர்ஷனம் எவ்வளோ பேர் பண்ணியிருப்பா. நம்மளாம் பண்ணியிருக்கோன்னா அது நம்மளால் இல்லை, அவர் நம்மளெல்லாம் பண்ண வச்சிருக்கார். அவர் நினச்சின்ற ஒரே ஒரு காரணத்தால் தான், அவர் நம்மளை செலக்ட் பண்ணதுனால தான் நம்ம அவர்கிட்ட வந்திருக்கோம். இல்லைன்னா 10-11 நம்மளுக்கும் சத்யசாய் பாபா பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாத இருந்தால் ஹூஸ் த லூசர், நம்ம தான் லூசர், அவருக்கு என்ன, அவருக்கு எதுவுமே இல்லை இல்லையா. அந்த மாதிரி நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால வி கேன் பி ரியலி ப்ரவுட். அண்ட் இந்த ப்ரௌட்னஸ்லேருந்து வி ஆல் ஷுட் பிகம் ஒரு ராமபிரம்மம் மாதிரி ஒரு டிவோட்டி ஆகிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும். என்னுடைய கிரேட்டஸ்ட் குட் ஃபார்ச்சூன் ஒன்று, நான் சொன்ன மாதிரி சுவாமி அப்படி என்னையும் செலக்ட் பண்ணுது. உங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாரோ அது மாதிரி என்னையும் செலக்ட் பண்ணார். இன்னொன்று, இந்த மாதிரி ராமபிரம்மம், இந்த சுசிலம்மா காரு, குட்டும்பராவ் காரு, சிரஞ்சீவி காரு, இவாளுக்கெல்லாம் நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை சுவாமி கொடுத்தது ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்ட். இது ஒரு பியூட்டி என்னென்னா, சுவாமி அடிக்கடி அப்போல்லாம் ஹைதராபாடு, பாம்பே, டெல்லி இங்கெல்லாம் போவார், சென்னை இங்கெல்லாம் வரும்போது எப்போ திரும்பி வந்தாலும் ராமபிரம்மம் கோசம் ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் எடுத்துன்னு வராத இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று ராமபிரம்மம் கோசம். அதாவது எப்போ நான் ஒன்று நினச்சிட்டு, அது ஒரு 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 நல்ல இது இல்லையா, என்ன நினச்சிட்டு என் மேலே ஞாபகம் வச்சுட்டு சுவாமி எனக்கோசம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காருன்னா என்ன சுவாமி நினச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா, இந்த ஃபிசிக்கல் ஃப்ரேமில். அது மாதிரி ஒரு வாட்டி என்ன பண்ணார், ராமபிரம்மம் ஃபீல்டெலாம், அதாவது அந்த புல் வெட்டுற இடத்துலலாம் அவர் போயிட்டு அந்த நிலபுலன்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறதுனால அவருக்கோசரம் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கிட்டு வந்தார். அந்த வாக்கிங் ஸ்டிக் என்னென்னா கீழே கூர்மையாக இருக்கும், அந்த பூமியில் குத்தி சீட்டு மாதிரி வச்சுட்டு அதில் உக்காந்துக்கலாம். ராமபிரம்மம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நிந்துட்டு, அவர் சொல்லலை சுவாமிகிட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. வயசாகிடுத்துலையா 75 வயசு. இந்த இன்சிடென்ட் ஆனபோது அவருக்கு 78. கண்டினியூன்ட்டு இன்னும் கண்டினியூ பண்ணியிருக்காரு. 78 வயசுக்கு ஓடி ஆடி சின்ன குழந்தையோட நல்லா வேலை பண்ணுவார் அவர். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு நாள் சுவாமி ஃபிசிக்கலாக பார்த்துருக்கார் போல் இருக்கு அவர் அப்படி இப்படி அலைஞ்சின்னு இருக்கிறது. அடுத்த செகண்டே ஒரு அந்த மாதிரி பியூட்டிஃபுல் சீட்டு, நீ உக்காந்துட்டு ஜாலியாக மேற்பார்வை பார்க்கலாம், இந்தா உனக்கு அப்படின்ட்டு அதை வச்சுன்னு தான் ஃபுல்லாக அவர் இன்னும் ஃபுல் ஜோஷோட வேலை பண்ணார். ஒரு வாட்டி சுவாமி வந்து ஊட்டிக்கு போகிறார் 5 days. அப்போ ராமபிரம்மம் வயசால் அவருக்கு ரொம்ப ஹை லெவல் சுகர் ஆகிடுச்சு, ஹை லெவல் பிளட் ப்ரெஷர் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா அவர் எக்கச்சக்க ஸ்வீட் சாப்பிடுவார் சுவாமி சொன்னதுனால, ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. ஏன்னா அவருக்கு சாப்பாடு பிடிக்கும். ஆனால்
உழைப்பாளி, அவ்வளோ கடின உழைப்பாளி. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அப்பீட்டைட்டும் அவருக்கு. நல்ல ஸ்வீட் சாப்பிடுவார். எவ்வளோ ஹை சுகர் இருந்தாலும், நான் சுவாமியை சொல்லியிருக்கார் கவலைப்படாது அப்படின்ட்டு. நல்ல ஸ்வீட் சாப்பிடுவார். ஆனால் தேகத்துக்குன்ட்டு சில சமயம் சில உபாதைகள் வந்து தானே ஆகும். சுவாமி அடுத்த நாள் ஊட்டிக்கு போகிறாரு. என்னை கூப்பிட்டு, நான் அவருடைய அனுகிரகத்தில் நானும் சுவாமி மந்திரத்தில் தான் படுத்துப்பேன். சுவாமி மந்திரத்தில் கீழே வந்து சேஃப் ரூம்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த சேஃப் ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன ரூம் ஒன்று இருக்கும். இந்த சேஃப் ரூமில் தான் நான் நார்மலி படுத்துவேன். அந்த ரூமுக்கு ஏன் சேஃப் ரூம்னு பேர் வந்ததுன்னா, ஒரு பெரிய சேஃப் அங்கே இருக்கும். சுவாமி இந்த பில்டிங் வாங்கிறதுக்கு முன்னாடியே அந்த பழைய ஓனர் அந்த சேஃபை வச்சுட்டு அப்புறம் அந்த வாலை கட்டினார். ஸோ அது சுவாமி கொடுத்துட்ட பிறகு அந்த சேஃபை எடுத்துன்னு போனோன்னா அந்த வாலெல்லாம் உடைக்கணும். அவ்வளோ ஹெவி சேஃப் அது. ஆனால் சுவாமி அது பாட்டு இங்கேயே இருந்துட்டு போயிட்டோம். அந்த சேஃப்க்கு பாக்கியம். ஏன்னா சுவாமி கார்த்தாலே வந்தானா அந்த சேஃபில் தான், அந்த சேஃப் ரூமில் தான் உட்காந்துப்பாரா. அந்த சேஃப் இருக்கிறதுனால இந்த ரூம் பேர் சேஃப் ரூம். அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சின்ன ரூம், ஒரு கட்டில் இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தால் அங்கே படுத்துக்கிறதுக்கு அதுக்கோசம் சுவாமி வச்சுருக்கிறது. சுவாமி என்னை கூப்பிட்டு, நான் ஒரு 4 நாள் ஊட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். ராம்பிரம்மனுக்கு ரொம்ப உடம்பு முடியல இல்லையா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, நல்லா அவரை பார்த்துக்கோ. ஏன்னா உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் சுகர் இருக்கிற வாழ்க்கெலாம் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும். இந்த ராத்திரிலாம் வாழால் ஒரே இதில் படுத்துக்க முடியாது. அதுவும் அவருக்கு மெட்ஃபார்மின் அந்த இன்சுலின் டோசேஜ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேறு கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால் அடிக்கடி அவர் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லுவார். நீ கொஞ்சம் கை தாங்கலாம் ஆக்ஷன் போயிட்டு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னார். சரி, அவர் சொல்லிட்டார்ல, சுவாமி சொன்னான்னா அது மகாபாகியம் இல்லையா, கட்டாயம் சுவாமி பார்த்துக்கிறேன் சுவாமி அப்படின்ட்டு. எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன கர்வம். என்ன கர்வம்னா, நான் இப்படின்னா கூட ராத்திரி யார் இப்படி பண்ணாலும் எழுந்துருவேன். நான் வந்து அவ்வளோ சவுண்ட் ஸ்லீப்பர் கிடையாது, நல்லா தூங்குவேன். ஆனால் ஏதோ ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் டக்குன்னு எழுந்துருவேன். அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அந்த ரூம் ராம்பிரம்மம் அந்த பக்கத்து சேஃப் ரூம் பக்கத்து ரூம் வந்து ஒரு சின்ன ரூம் தான், பெரிய ரூம் கிடையாது. ஒரு காட் இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும் அங்கே. அது சுவாமி வந்தானா அந்த சேஃப் ரூமில் இந்த தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் படிப்பார் லைட்டாக. அதுவும் என்ன எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு தான். அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும், முள் வச்ச சீப் ஒன்று இருக்கும். இந்த அது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. நானும் கிராமத்தான் தான் அந்த விஷயத்துலலாம். அழகாக இப்படி பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டு பாகு நானாரா அப்படின்ட்டு பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கோசரமே அந்த ரூமுக்கு வருவார் சுவாமி. அந்த ரூமில் அவர் படுத்துட்டுருக்காரு. சுவாமி ஊட்டிக்கு போயாச்சு. சுவாமி வந்து ராம்பிரம்மன்கிட்ட சொல்லி, எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன். மல்லிகேஷ்வனை எனக்கு கூப்பிடுவார் சுவாமி. மல்லிகேஷ்வனை பார்த்துமா, உன் பக்கத்துலேயே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். முதல் நாள் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. 2வது நாள் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. 2-3 வாட்டி பாய் அப்படின்வார். ஆனால் அவ்வளோ சுகர் இது இருந்தாலும் நல்ல வாய்ஸ். அந்த கனமான வந்து இம்மீடியட்டாக ரெண்டி தத்தக்காரு அப்படின்ட்டு பாத்ரூம்க்கு அவர் ஆக்ஷன் போயிட்டு அப்புறம் அவர் படுக்க வச்சுட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து படுத்துப்பேன். ஒரு 4-5 வாட்டி டெய்லி நைட் கூப்பிடுவார். நான் போயிட்டு இது பண்ணுவேன். சுவாமி கொடுத்த கிரேட்டஸ்ட் சான்ஸ். அதுவும் ஒரு ராமபிரம்மம் மாதிரி ஒரு பெரிய பக்தருக்கு இதை மாதிரி பண்ணுறதே, நான் எந்த ஜென்மத்தில் இவர் என்ன புண்ணியம் செய்தேன் அப்படின்ட்டு இவர் சொன்ன மாதிரி, அபிராம பட்டர் சொன்ன மாதிரி நான் என்ன புண்ணியம் பண்ணேன்ட்டு எனக்கு நிஜமாகவே தெரியல. 3வது நாள் 2-3 வாட்டி போயிட்டு வந்தாச்சு. 4வது வாட்டி என்னை கூப்பிட்ருக்கார். ஆனால் எனக்கு தெரியல அது. ஆனால் அவருக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக போய் ஆக வேண்டிய இது. அதனால் ஸ்லோவாக எழுந்து அவரே போகலாம் அப்படின்ட்டு எழுந்துட்டு இருக்கும்போது அந்த ஹை லெவல் சுகர், ஹை லெவல் ப்ளட் ப்ரெஷரால் கீழே விழ போயிட்டார். சுவாமி ஃபிசிக்கலாக அப்போ ஊட்டியில் இருக்கார். டக்கு நாங்கள் பிரத்யட்சமாக வந்து சுவாமி அவரை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போய் பாத்ரூம்லாம் போக வச்சு படுக்க வச்சுட்டு போயிட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்து அவரோட ஒரு 1/2 hour 45 minutes பேசிகிட்டு இருக்கார் சுவாமி. எனக்கு எதுவும் தெரியாது. நல்லா கும்பகர்ணனுக்கு நான் தான் தம்பின்ற மாதிரி படுத்துன்னு நான் அங்கே தூங்கின்னு இருக்கேன். எல்லாம் ஆயிடுத்து. சுவாமி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 5வது வாட்டியும் அவருக்கு போக வேண்டி இருந்தது. அப்போ கூப்பிட்ட போது நான் எழுந்து போயிட்டேன். அவரை கொண்டு ஆக்ஷன் போய் படுக்க வச்சேன். எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. மல்லிகேஷ் சுவாமி வச்சார்றா அப்படின்னாரு. மாய தானே நம்மளுக்கு அதெல்லாம் எங்கே ஃபுல் மாயா ரூபி தானே. அதான் எல்லா ஸ்பீச்லேயும் முக்கால்வாசி எல்லாத்துலையும் என்ன சொல்லுவேன்னா, பகவான் கடவுள் தான். ஆனால் அந்த ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இருக்கும்போது 99.9999999% ஹியூமனாக தான் ஆக்ட் பண்ணுவார் சுவாமி. நம்மளை மாயில் போட்டு மூழ்கடிச்சிடுவார். சுவாமி வந்தாரா, எவ்வளோ சந்தோஷம் அப்படி தோணலையே மனசில். 78 வயசு தாத்தா, ப்ளட் ப்ரெஷர், ப்ளட் சுகர். ஏன்னா எனக்கு என்னுடைய ஈகோ கான்ஃபிடென்ட் அப்படின்னா எழுந்துருவோம். அதுவும் ராம்பிரம்மம் சொல்லி நான் எழுந்துக்க மாட்டேன்னான்ட்டு அட்டலா தாத்தாக்காரோ அப்படியே தாத்தா நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்ட்டு. சுவாமியாது இங்கே வந்து இவர் பாத்ரூம் ஆக்ஷன் போய் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது. அதுதான் என்னுடைய சிந்தனையில் ஓடிய இது. 5th டே மறுபடியும் எல்லாத்தையும் ஆக்ஷன் போயிட்டு இதை நான் எதையும் வெளியில் சொல்லலை, ஏன்னா இது அவருடைய பிரமையாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. 5th டே சுவாமி வரார். சுவாமி வந்தவுடனே இதை நான் வெளியில் யாருக்குமே தெரியாது. இது சுவாமி வந்ததுன்ட்டு அவர் எனக்கும் சொன்னது தெரியாது. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், எங்களுக்கு ஹாஸ்டல்லேருந்து சாப்பாடு வரும், அவர் கொடுத்துட்டு நான் சாப்பிட்றது வெளியிலே போக மாட்டேன். ஏன்னா இவர் கான்ஸ்டண்ட்டாக சுவாமி பார்த்துக்க சொல்லியிருக்கார் இல்லையா, அதனால் நம்ம பார்த்துக்கணும், நம்ம டியூட்டி அது அப்படின்ட்டு. கதவை திறக்கிறோம். ஆர்த்தி ஒரு பையன் கொடுக்குறான். நான் சொன்ன மாதிரி எப்போ நான் பெல் அடிப்பேன். அவன் ஆர்த்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, நன்ன பாத்ரூம் கடுகு சேசி பெட்டா வேறா
ஒரே ஒரு வார்த்தை அப்படியே ஷாக் ஆகிடுது. இதனுடைய மீனிங் என்ன நீ பாத்ரூம் அலம்புற வேலையை எனக்கு வச்சுட்ட இல்லை நீ அப்படின்னு சொன்னார். இந்த இன்சிடெண்ட் என்னையும் ராம்ரமும் தவிர வேறு யாருக்குமே வெளியில் தெரியாது. நான் அதை வெளியில் சொல்ல, ஏன்னா அதை நான் நம்பலை, இதை மாதிரி நடக்கும்ன்ட்டு நான் நம்பலை. வந்து நேரம் அப்படி சொன்ன ஒன்று ஒரு பயங்கர ஷாக். ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஆர்த்தி வாங்கிட்டார். கடகடன் ராம்ரமம் அந்த ரூம் போய் பார்த்துட்டு ராம்ரமம் அப்படின்ட்டு நானும் இம்மீடியட்டாக பின்னாடியே போனேன். ராமபிரம்மம் அப்படின்ட்டு அவரோடலாம் பார்த்து என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டார். எனக்கா ராமபிரம்மம் மேலே பயங்கர கோபம். சாதாரணமாக சீக்ரெட் சொன்னாலே நீங்கள் அவ்வளோ கத்தி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பண்ணுவீங்க. சுவாமி வந்திருக்கார், நீங்கள் சுவாமியோட பேசியிருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அவ்வளோ நல்லா தூங்கிட்டு இருக்கேனே, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க தாத்தா காரு. ஏன்னா எங்களுக்கு அந்த உரிமை இருந்தது அவரோட பேசுறதுக்கு. நீங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, என்னை எழுப்பியிருக்கலாம் இல்லையா, இல்லைன்னா அட்லீஸ்ட் சுவாமி கிட்ட சொல்லியாவது என்னை எழுப்ப சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீங்கள் எதுவுமே பண்ணலையே. அங்கே கடவுள் பிரத்யட்சமாக வந்து அவருக்கு இது பண்ணுறாரு, அவருக்கு என்னுடைய ஞாபகம் இருக்கணும்னு வேண்டிக்கிறது என்ன பைத்தியக்காரத்தனம், அதான் மாயை, நம்ம மாயிலே இருக்கோம் இல்லையா. அப்போ ஒரு பியூட்டிஃபுல் லெசன் என்ன சொன்னார், சுவாமி அவரை யார் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறாரோ அவளால் தான் பார்க்க முடியும் மல்லிகேஷ், நீ கவலைப்படாத. ஆனால் அந்த இதை பாருங்க, அந்த அஷ்யூரன்ஸ், அந்த உடம்பு உபாதையிலையும் சுவாமி வந்து கொடுத்த இதை எனக்கெல்லாம் தான் சுவாமி தரிசனம் கொடுப்பார், அந்த மாதிரி சீப் ஃபெலோஸ் சுவாமி தரிசனம் கொடுப்பாருன்னு நினைக்கிறியா அப்படிலாம் சொல்ல. உனக்கு ஒரு சீக்ரெட் மாத்திரம் நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கோ. டெய்லி சின்சியராக ப்ரே பண்ணு. சுவாமியுடைய வீக்னஸே அதுதான். நீ சின்சியராக ப்ரே பண்ணான்னா கட்டாயம் உனக்கு தரிசனம் கொடுப்பார். நீ கவலைப்படாத. இன்றைக்கி இல்லாத இருக்கலாம், நாளைக்கோ நாளைக்கோ என்றைக்காவது ஒரு நாள் இருக்கும். அதனால தான் நான் எந்த இதில் பேசினாலும் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாத இருக்க மாட்டேன். கட்டாயம் யார் ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணுறாளோ அவளுக்கு 100% என்ன 100% என்ன 1000%, infinity% கட்டாயம் சுவாமி. ஏன்னா நம்ம ஸ்தூலம்னு நினச்சிருக்கிற அந்த 5.4 inches சுவாமி மற்றும் அந்த ஃபார்மில் மட்டும் நம்ம அடக்கிக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த மாதிரி தர்ஷனம் கொடுத்துருக்காரு. இன்னொரு மாய கதை சொல்லணும் அப்படின்னா, ஈஸ்வரம்மாவுடைய கடைசி பீரியடில் அந்த அம்மாவும் பிருந்தாவனத்தில் தான் இருந்தால், திடீர்னு இந்த பெத்த புட்டம்மா அவளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேள். அவள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் புக் ஒன்று எழுதியிருக்காள். இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபஸ்ட்டு அவளை நான் அந்த பிள்ளையாரப்பனுக்கு பூஜை பண்ணுவேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அம்மாவுடைய இதுலேருந்து தான் சர்வதேவதாதீத ஸ்வரூப ஸ்ரீ சச்சித்தானந்த மூர்த்தி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அந்த அம்மா தான் அந்த லைன் எழுதினது. அந்த அம்மா எழுதலை, சுவாமியை எழுதின லைன். அந்த கதையை நம்ம சொல்லலாம், அதையும் கேட்கலாம். அப்படிப்பட்டவர் கட்டாயம் உனக்கு தரிசனம் கொடுப்பார், நீ கவலைப்படாத. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். அதாவது அவர் பேசும்போது அவருடைய கன்விக்ஷன் நம்ம பார்க்கணும். 100% இது இருக்கும்ட்டு. இந்த 3 யோகத்தை பற்றி நம்ம சொன்னபோது துக்க சம்யோக வியோகம் யோகம் உச்சத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? வியோகம் யோகம், அதாவது சேர்க்கையே யோகம். வியோகம்னா அந்த செப்பரேஷன். அந்த செப்பரேஷன் போதும் யாரும் கஷ்டப்படக்கூடாது. உன்கிட்ட சில திங்ஸ், அதாவது உனக்கு சில பொருள் கிடைக்கிறது, நீ ஆனந்தப்படுற, அந்த ஆனந்தமும் வேண்டாம். அந்த பொருள் போகும்போது நீ துக்கப்படுற. பொருளோ மனிதர்களோ யாராவது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த குழந்தை தவறிடும் போது எவ்வளோ துக்கப்படுற. அந்த துக்க சம்யோக வியோகம் யோகம் உச்சதே. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ராமபிரம்மம் தான். திடீர்னு ராமபிரம்மம் ஒரு நாள் சுவாமி கூப்பிட்டுட்டு, பாரு ராமபிரம்மம், உன் பையன் போயிட்டான், நீ இப்போவே உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத, அவளால் தாங்க முடியாது, நீ அவளை ஆய்ச்சிட்டு போ, அங்கே நீ ஆய்ச்சின்னு போய்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ வா, பரவாயில்ல அப்படின்ற உடனே சரி சுவாமி அப்படின்ட்டு. ஒன்றும் துக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. சுவாமி வந்து பையன் போயிட்டான்னு சொல்லலை, உன் பையன் என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போகிறாரு. அந்த அம்மாவுடைய கிரேட்னஸ் பாருங்கள். அங்கே போன உடனே பையனுடைய டெட் பாடியை பார்த்து, ஃபஸ்ட்டு சுவாமிக்கு சொல்லுங்கோ அப்படின்றா அந்த அம்மா. அவர் சொன்னாரா, சுவாமி தான் அனுப்பிச்சார்மா, இது மாதிரி போயிட்டார் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அம்மாவுடைய அம்மா அந்த ஃபீலிங் இருக்க தானே இருக்கும். திரும்பி வந்துட்ட பிறகு சுவாமி அவள் 2 பேரையும் மொத்தம் இன்டர்வியூ ரூமுக்கு கூப்பிட்றார். அந்த அம்மா ஓன்னு அழறா. நீ ஏன் கவலைப்படுற, உன் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்ட்டு இந்த கையை காமிச்சு அவர் பிள்ளை சுவாமியுடைய கையில் எல்லாம் தெரிஞ்சு, பார் என்கிட்ட தான் இருக்கான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன. இது அந்த அம்மாவுக்கும் இதை மாதிரி ரொம்ப, அந்த அம்மா பேசினாலும் உலகமே கேட்கும், அந்த மாதிரி கத்தி கத்தி தான் பேசுவாங்க. ஆனால் சுவாமி ஜோக்காக ஒரு நாள், ராமபிரம்மம் என்னால் மத்தியானம் படுத்துன்னு தூங்கவே முடியல, உன் பொண்டாட்டி அவ்வளோ கத்தி கத்தி பேசுகிறா அப்படின்னு ஜோக்காக சொன்னாராம் சுவாமி. சொன்னால் அடுத்த நாள்லேருந்து சத்தமே இல்லையா. என்ன ஆச்சுன்னு சுவாமிக்கு, அதாவது ஃபிசிக்கல் மாயா, அவருக்கு எல்லாம் தெரியாது தானே. ராமபிரம்மம் ஏன் மைந்தீனி, என்ன ஆச்சு, உன் பொண்டாட்டி சத்தமே கேட்கலையேன்னா, சுவாமி நீங்கள் சொன்ன உடனே அவளை நான் பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்டேன், எங்கள் ரிலேட்டிவ் வீடு இருக்குது, இங்கேருந்து எனக்கு உங்கள் தூக்கத்துக்கு இது பண்ணணுன்ட்டு அனுப்பிச்சிட்டேன் சுவாமி அப்படின்னாராம். அந்த மாதிரி சுவாமியுடைய கம்ஃபர்ட் தான் முக்கியம், அதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வைஸ் பிரசிடென்ட், இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் பிடி ஜட்டி, என்னமோ கவர்மெண்ட்டில் வந்து மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தால், ஏதோ ஷி வாண்டட் டு கன்சல்ட் சுவாமி ஆன் ஒன் பர்டிகுலர் மேட்டர்.
அதனால் டைமே இல்லை, நீங்கள் இம்மீடியட்டாக போய் சுவாமி கிட்ட கேட்டுட்டு வாங்கன்ட்டு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி அமைச்சிருக்கா. அவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார். சுவாமி நார்மலி பிருந்தாவனத்தில் லஞ்சு கிஞ்செல்லாம் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு உள்ளே போயிட்டார்னா 3-3:30 தான் வருவார். இவர் வந்தது 12:45. சுவாமி அதுக்குள்ளே உள்ளே போயிட்டார். ஸோ எப்படி எனக்கு 3:30 மணி மட்டும் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அங்கே பிரைம் மினிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இம்மீடியட்டாக போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ராம்பிரம்மம் சாரை கேளுங்க, அவரால் தான் சுவாமி பெட்ரூமுக்கு போக முடியும், வேறு யாராலையும் போக முடியாது, அவர்கிட்ட கேளுங்கன்னு இவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டாராம். நீங்கள் சுவாமிகிட்ட சொல்லுங்களேன், இது மாதிரி அர்ஜென்ட் பேசணுன்னு அவர் சொல்லிட்டாராம். எந்த பிரசிடென்ட் எந்த வைஸ் பிரசிடென்ட் வந்தாலும் நான் உள்ளே போய் சொல்ல மாட்டேன், சுவாமியுடைய ரெஸ்ட் டைம் இது, அவர் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ன போது இந்த ஜட்டிக்கு எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அவர் சொன்னார், அப்போ ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்களேன் அப்படின்னும் போது, ஒரே ஒரு வழி இருக்குது, உட்காந்துக்கோங்க, சின்சியராக ப்ரே பண்ணுங்க. சுவாமி ஒருவர் யாருக்கு? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. நான் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நீ டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கோ, அந்த டைரக்ட் கான்டாக்ட் எப்படி, நீ ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னா. அவர் பிடி ஜெட்டி இஸ் ஆல்சோ வெரி கிரேட் டிவோட்டி ஆஃப் சுவாமி. அவ்வளோ பவர், அவ்வளோ பொசிஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த ஓல்டு வீடியோஸ் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, வந்த உடனே ஃபஸ்ட்டு சுவாமி பாதத்தில் தான் விழுவார். அந்த மாதிரி ஒரு கிரேட் டிவோட்டி அவர். சங்கர் தயாள் சர்மா, இவ்வளோ பேர் பார்க்குறாளே, நான் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாச்சு, நான் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாச்சு, அது மாதிரிலாம் கிடையாது. வாஜ்பாயும் அப்படி தான், அப்படியே நேரம் வந்து சுவாமி காலில் விழுவா எல்லாருமே. என்னதாக இருந்தாலும் அவளுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஈகோ இருக்கும். ஆனால் சுவாமி முன்னாடி அந்த ஈகோ எதுவுமே நடக்காது. ஏன்னா அங்கே பார்த்த உடனே அவ்வளோதான், எல்லாமே மறந்து போயிடுவோம் இல்லையா நம்ம. அது மாதிரி அவர் ப்ரே பண்ண உடனே சுவாமி ராமபிரம்மம்மை கூப்பிட்டு அவரை உள்ளே வர வச்சு, அது என்னவோ அது என்ன ராஜாங்க விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது, சுவாமி அதை பற்றிலாம் வெளியில் ரிவீல் பண்ண மாட்டார். அதுதான் ராமபிரம்மத்துடைய ஒரு கிரேட்டஸ்ட் அசெட். எனக்கு முக்கியம் யார் அப்படின்னா சுவாமி. சுவாமி எந்த வேலை சொன்னாலும் அது இப்போது என்கிட்ட ஒரு சுவாமி வேலை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, ஒரு ராஜ்மாதா ஆஃப் நவநகர்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், ஒன் ஆஃப் த மதர் ஆஃப் சுவாமி. ஏன்னா வெரி ஃபியூ பீப்புளுக்கு வந்து நான் உன் பிள்ளையா நீ பாவிச்சிக்கோன்னு சுவாமி சொல்லியிருக்கார். ராஜ்மாதாவுடைய பிள்ளை கொஞ்சம் சரியில்லை போல் இருக்கு, அப்போ வந்து என் பிள்ளை இப்படி இருக்கானா, அவன் கர்மா அப்படி இருக்கணும் போல் இருக்கு, நான் உன் பிள்ளை தானே, என்னே நீ உன் பிள்ளையா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல போகிறேன். அவளுக்கும் அதே தான் சுவாமி சொன்னேன், இன்னிலேருந்து நீ வந்து என்னை பிள்ளையா பாவிச்சிக்கோ அப்படின்ட்டு. ராமபிரம்மம் பொறுத்த மட்டும் எனக்கு என் சாயியுடைய கம்ஃபர்ட், நீ டைரெக்டாக ப்ரே பண்ணிக்கோ. அந்த ராஜ்மாதா ஆஃப் நவநகர் வீட்டுக்கு சுவாமி ராமபிரம்மத்தையும் கூப்பிட்டுன்னு போனார். அந்த அம்மா வீட்லேயும் சுவாமியோட ரோப்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து திரை பிருந்தாவன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருந்ததுனால சுவாமி வந்து அந்த காலேஜ் பக்கத்தில் இன்னும் அந்த பில்டிங் இருக்குது, அங்கே தான் சுவாமி தங்கின்னு இருந்தார். ஒரு சுவாமி நான் சொன்னேன் இல்லையா, ராமபிரம்மம் இப்படி இருப்பார், அதாவது நானே குண்டு, என்னை விட ஒரு 1.25 பங்கு ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் அவருடைய சைஸ், நல்ல திடாத்காரமான பாடி. சுவாமி எவ்வளோ மெல்லிஸாக இருப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவருடைய ரோப் அங்கே நிறைய இருந்தால் ஒரு ரோப் எடுத்து ராமபிரம்மம் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நான் அந்த பொசிஷனில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், சுவாமி எனக்கு பத்தாது சுவாமி, நான் எப்படி சுவாமி போட்டுப்பேன், அதான் ஜென்ரலாக அதான் சொல்லியிருப்போம். ஒன்றும் பண்ணல, அப்படியே தூக்கினார், போடுறார், தலை மாட்டின்றது. ஏன்னா தலையே இவ்வளோ பெரிய தலை அவருது, நல்லா குண்டாக இருப்பார், நல்லா சப்பியாக இருப்பார், போட முடியல, கவலையே படல, டைட்டாக இழுக்கிறார். சுவாமி பட்டு அப்படி தொட்டுட்ட பிறகு வயன்னு அந்த ரோப் எக்ஸாக்ட் ஃபிட் ஆகிடுது அவருக்கு. சுவாமியுடைய 3 மடங்கு இருப்பார்னு வச்சுக்கோங்க அவர். அந்த விஸ்வாசம், இந்த ரோப்னா அவர் சொன்னால், சுவாமி என்ன சுவாமி ஜோக் அடிக்கிறீங்களா சுவாமி, ஏன்னா சுவாமி நார்மலி ஃபிசிக்கலாக பேசும்போது அந்த மாதிரி ஜோக் அடித்து ஆடி பாடி மாயில் குப்புன்னு போட்டுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான், அதுதான் நேச்சர், அதுதான் மாயை இல்லாத சுவாமியில். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், மாயை போற்றப்பட வேண்டியவள். ஏன்னா அந்த மாயை இருக்கிறதுனால தான் நம்மளால் இதெல்லாம் அனுபவிக்க முடியாது சுவாமிகிட்ட. இல்லைன்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சுவாமி சொன்னார்னா வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட போய் சுவாமி அப்படின்ட்டு எல்லாம் நம்மளோட ஃப்ரீயாக சுவாமியோட பேச முடியுமா? இன்றைக்கே உங்கள் முன்னாடி முருகரோ இல்லைன்னா சிவபெருமான் வந்து அப்படி நின்றார்னா உங்களுடைய ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? பயமாக தான் இருக்கும். அப்புறம் தான் நீங்கள் மேபி அந்த சகஜ நிலைக்கு அவரே எடுத்துகிட்டு வருவார். இந்த மாயை இருக்கிறதுனால தான் நம்ம ஜோக் அடிக்கலாம், சுவாமியோட பாடலாம், பேசலாம். இன்ஃபேக்ட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதே, ஒரு 40-50 டிஸ்கோஸ் ஆகிட்ட பிறகு சுவாமி எப்போவுமே பஜன பினா சுக சாந்தி நஹி இந்த பாட்டு தான் பாடின்னு இருந்தார். எனக்கு அந்த பாட்டு கேட்டு நிஜமாக அஃப்கோர்ஸ் சுந்தர இதில் எது பண்ணாலும் அமுதம் தான், ஆனால் இன்னும் பழைய பாட்டு பாடினா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணித்து எனக்கு. அதனால் ஒரு சமயம் ஒரு சான்ஸ் கிடச்ச போது சுவாமி எங்கள் காலேஜில் வந்து டிஸ்கோஸ் கொடுக்க போகும்போது நானும் சுவாமி தனியாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. சுவாமி அப்படின்னா ஏமிரா அப்படின்னார். சுவாமி பார்த்த பாட்டே பாடట్లేదు சுவாமி, ఎప్పుడు భజన బినా పాడుతున్నారు స్వామి, భజన எனக்கு అவ்வளோ பேசலாம் தெரியாது, அதனால் சுவாமி చాలా బోర్ కొడుతుంది స్వామి, பார்த்த பாட்டு பாடாలి சுவாமி. இது நான் ஒரு கடவுளாக என் முன்னாடி சங்கு சக்கரதாரியாவோ இல்லைன்னா திரிசூலம் வச்சு அந்த ஜடாமுடியில் கங்கை அப்படி பின்னாடி வந்தால் அந்த ஆவலில் தான் இருப்போம், தவிர சுவாமிகிட்ட இப்படி சொல்ல முடியுமா? அதனால் மாயை சிறந்தது. இது மாயால் தான் என்னால் சொல்ல முடிஞ்சது.
போகிறா நோர் முஸ்கோ அப்படின்னாரு. போனார். 13 பழைய அதான் நான் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் ஃபெலோ, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவராக சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி, அதாவது இந்த எஜுகேஷன் லெவல், அந்த ஆர்கனைசேஷன் லெவலில் பார்த்தா 13 பழைய பாட்டு பாடிட்டு அப்பா ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணியமும் பாடிட்டார். நார்மலி சுப்பிரமணியத்தில் அந்த காலத்தில் சுவாமி முடிப்பார். அது முடிச்சுட்டு தூரத்தில் நின்ன பார்த்து பஜன பினா சுக்க, அவருடைய விளையாட்டு அது. அவ்வளோ கருணை, சுவாமியுடைய கருணை. அதாவது இப்போ நம்ம இப்போ எங்களுக்கு சான்சலர் இருக்கார், வைஸ் சான்சலர் இருக்கார். அவங்கக்கிட்ட போய் சார் நீங்கள் இந்த வேஷ்டி கட்டிக்கிறதுக்கு பதில் வேறு எதாவது கட்டிக்கோங்க என்னால் போய் பேச முடியுமா? ஆனால் இந்த சான்சலர் எல்லா சான்சலரை விட உலகத்துக்கே சான்சலர். அவர்கிட்ட என்னால் நேராக போய் பேச முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பிரேமை, அந்த மாயையும். ஏன்னா அவர் தான் பரபிரம்ம ஸ்வரூபம்ன்ட்டு அந்த ஃபீலிங் இருக்குது. அப்படி இருந்தும் நம்மளால் பரபிரம்மம் கிட்ட சுவாமி இந்த பாட்டே பாடி இந்த கேள்வி வேறு பாட்டு பாடுங்க நம்மளால் அதாவது சுலபமாகவோ சகஜமாகவோ பேச முடியும்னா அதுக்கு காரணம் நம்ம இல்லை, நம்ம பக்தி அதெல்லாம் எதுவும் இல்லை. அவர் நம்மளை ட்ரீட் பண்ண விதம். நான் உங்களுக்கோசரம் தான் இருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு செகண்ட், என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் உங்கள் எல்லாருக்கோசரம் தான். எனக்கோசரம் எதுவுமே இல்லை. சுவார்த்தம்னா அந்த செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், அது ஒரு கிஞ்சித்து, ஒரு சின்ன ட்ராப். தன்னுடைய சுகத்துக்கோசரம் இன்னொருத்தர் கஷ்டப்படுவானோன்ட்டு. குல்வந்தாலில் ஃபேன் இல்லாததுக்கு காரணம் அதே தான். பீஜியன்ஸ்லாம் வரும், அது அந்த புறாக்கள்லாம் ஃபேன் சுற்றினா அடிபட்டுரும்ல. ஒரு சின்ன அனிமலாக இருந்தாலும் அதனுடைய சென்டிமெண்ட்டை பார்த்து அவ்வளோ கேர் ஒவ்வொருத்தர் மேலேயும். ஃபிசிக்கலாக க்ளோஸாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் லவ் தெரிஞ்சது. ஆனால் எவ்வளோ பேருக்கு ஃபிசிக்கலாக சுவாமியை பார்க்காதவா எவ்வளோ பேர் இருந்தாலும் வாழ்க்கைலாம் எவ்வளோ அனுகிரகம், எவ்வளோ மிராக்கிள்ஸாக நடந்துட்டுருக்குன்னு அது பார்த்தோன்னா அது அதாவது யாரோ உன்னுடைய க்ளோரியை எழுதுறதுக்கு இந்த ஓஷன், இந்த கடலில் இருக்கிற நீரெல்லாம் இங்காக யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே இமயமலையே எடுத்து பெண்ணாக இது பண்ணாலும் எழுத முடியாதுன்ட்டு யாரோ ஒரு பெரிய கவி சொல்லியிருக்காராம். அது மாதிரி இமயமலையை எந்த ஆல்ப்ஸு இமயமலை எல்லாத்தையும் சேர்த்தா கூட சுவாமியுடைய க்ளோரி இன்றைக்கி கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக சுவாமியை பார்த்துருப்பேள், சில பேர் பார்த்துருக்காத இருப்பேள். மகாசமாதி ஆயிட்ட பிறகு கூட இன்னும் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்குன்னா அது அவருடைய அகண்ட கருணை, அகண்ட பிரேமை. இதுதான் ராமர் பிரம்மத்துடைய இது. இன்ஃபேக்ட் நான் ராமர் பிரம்மத்துடைய பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு திடீர்னு எல்லாம் அவர் கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் தான், சுவாமி கொடுக்குற இன்ஸ்பிரேஷன் தான். ராம பிரம்மம் டு பரபிரம்மம் அப்படின்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்தது. நம்ம எல்லோரும் கூட ராம பிரம்மம் தான். அந்த பக்தியை வச்சுட்டு நம்ம கடவுள்னு சொல்லிக்கலாம், ரைட்? நம்ம எல்லோரும் கடவுள். சுவாமி தானே சொல்கிறார், உங்களுக்கு அது புரியாது, அதாவது தெரியும், ஆனால் நீங்கள் அதை உணரலை. த 2 things. எனக்கு சயின்ஸ்னால் என்னன்னு தெரியும், E=mc², அதெல்லாம் தெரியும். அதான் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஈனா என்ன, எம்னா என்ன, சீனன்ட்டு நம்ம அனுபவபூர்வமாக நம்மளால் புரிஞ்சிட்ருக்க முடியாது. தெரியறது வேறு, அனுபவபூர்வமாக உணர்றது வேறு. எப்போ உணர்றோம்போ நம்மளும் ராமபிரம்மம் ஆகிடுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ராமபிரம்மம் டு பரபிரம்மமாக கட்டாயம் ஆகிடுவோம். இதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஜெய் சாய்ராம்.